இப்ப எள்ளோட பழமொழி ஒண்ணு இருக்குங்க. இளைச்சவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளும்பாங்க. இளைச்சவங்களுக்கு இந்த எள்ளு கொடுத்தா அவங்க உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்குங்க. உடம்பு பலம் பெறும். அது போக இதுல எலும்பு வளர்ச்சிக்கான அதிகப்படியான சக்தி இருக்குங்க. சுகர் பேஷண்ட், பிரஷர் உள்ளவங்க எல்லாம் இது அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கர்ப்பிணி பெண்கள் மட்டும் இந்த எள்ளை உணவுல சேர்த்திக்க கூடாது. கர்ப்ப காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம், குழந்தை பிரசவிச்சதுக்கு அப்புறம் தாய்மார்களுக்கு பால் உற்பத்திக்கு இந்த எள்ளு வறுத்து பொடியாட்டம் செய்து நம்ம சூடான சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடுறது நல்லதுங்க. நல்லா பால் உற்பத்தி செய்து கொடுக்கும். இப்ப எள்ளு உருண்டை எப்படி செய்யலாம், அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாக்கலாங்க. எள்ளு 1/4 கிலோ. இந்த 1/4 கிலோ எள்ளு குப்பை, கல்லு, மண்ணு, தூசி இல்லாம பாத்துக்கங்க. அப்படியே குப்பை, மண்ணு, தூசி எல்லாம் இருந்துச்சுன்னா இதுல கொஞ்சம் தண்ணி ஊத்திங்க. நம்ம நல்லா அரிச்சு எடுத்துக்கணும். அரிச்சு எடுத்து பிறகு அந்த கல்லு, குப்பை, மண்ணையெல்லாம் நீங்க தூக்கி போட்டுட்டு அந்த தண்ணியோட அரிச்சதை நல்ல ஒரு காட்டன் துணியில நல்லா கொதிக்கிற வெயில 2 மணி நேரம் லேசான காட்டன் துணியில போட்டுக்கிட்டா உங்களுக்கு சீக்கிரமா தண்ணி